சபைகளின் சீரழிவை காண செய்யாத ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஏந்தி செல்கிறதற்கு பாத்திரங்களை தேடின போது தேட வேண்டிய இடத்துல தேடி பார்த்தார், காணவில்லை. ஏலியின் நாட்களிலும் இதுதான் நடந்தது. பிரதானமான நியாயாதிபதியாய் உட்கார்ந்திருக்கிற ஏலியை பார்க்கிறார், அவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறார். ஓப்னி பினகாஸ் அவனுக்கு இறைச்சி திங்கிறதான் பெருசா இருக்குது. வேகம் முன்னாலாகவே வந்து குத்தி எடுத்துட்டு போயிடும். அடப்பாவீங்களா, அதோடு நிக்கல, அங்க ஆராதனைக்கு வருகிற பெண்களை நயங்காட்டி அங்கேயே ஆசரிப்பு கூடாரத்திலேயே வேசித்தனம் பண்ணின ஓப்னி பினகாஸ் இடத்துல பேச முடியல. கர்த்தரின் கண்கள் எடுபிடி வேலை செய்து கொண்டு இந்த குட்டி சாமுவேல் மேல பட்டது. கரங்களை திட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க குட்டி பையனா இருக்கலாம், ஒன்னும் தெரியாத ஆளா இருக்கலாம், நீங்க மந்தை மேய்க்கிறவனா இருக்கலாம், காட்டத்தி பழத்தை பிறக்கிறவனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனா இல்லாம இருக்கலாம். நீ மட்டும் கர்த்தருக்கு காது கொடுத்துட்டீனா கர்த்தர் சத்தம் உனக்கு கேட்கும். நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது செழிப்பு வந்தாலே கொஞ்சம் கேடுதான். வாசிக்கலாம் உபாகமம் 32வது அதிகாரம். 32வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். 12வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். 15வது வசனம் வரை. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். நன்றாய் கவனிங்கள், கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும். நல்லா கவனிங்க, இதுல போட்டு வாசிங்க பிரதர். ஆத்தூர் வட்டார மக்களுக்கு போட்டு வாசிங்க. ஆத்தூர் மக்கள் வட்டார மக்களுக்கு பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவர்களை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். சுத்தி இருக்கிற மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். வாசிங்க. பசுவின் மென்னையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். நல்ல கவனிங்க, என்னது ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்தார். அடிமையாயிருந்த அவனை எகிப்து தேசத்துல காலால நீரை பாய்ச்சி கீரையை உண்டாக்கி கொண்டிருந்த அவனை கூட்டிக் கொண்டு மன்னாவை கொடுத்து காடையை கொடுத்து பாதுகாத்து கானானுக்குள்ள கொண்டு வந்தோடனே இங்க பயங்கரமான சாப்பாடு, செழிப்பு, வசதி, வாய்ப்பு வந்த உடனே யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். உங்களை சொல்லல, சொல்லிருங்க, அதையும் சொல்லிருங்க, உங்களை சொல்லல. உதைச்சது மாத்திரம் இல்ல, தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். கவனிங்க அம்மா, இதுதான் இஸ்ரவேலின் கதை. இதுதான் இஸ்ரவேலின் கதை. அவனுக்கு வசனம் சொல்லணும், அவனுக்கு வாழ்த்து சொல்லணும், அவனுக்கு தன்னுடைய வரப்போகிற தீங்க சொல்லணும். அதனாலதான் நல்லா கவனிங்க, 2 வருஷத்துக்கு பிறகுதான் பூமி அதிர்ச்சி வருது. முதல் வசனத்துல வாசனல 2 வருஷத்துக்கு முன்னால தான் பூமி அதிர்ச்சி. அந்த பூமி அதிர்ச்சியில பயங்கரம் நடைபெற்று நின்றுது. 200 ஆண்டுகளுக்கு பின்னதாக சகரியாவே எழுதி வச்சிருக்கான். ஹலோ, 200 ஆண்டுகளுக்கு பின்பு சகரியா இந்த பூமி அதிர்ச்சியை, இந்த ஆமோஸ் சொன்ன பூமி அதிர்ச்சி எழுதியிருக்காருன்னா அப்போ பயங்கரமான. இப்ப சுனாமின்னு சொன்னோடனே நமக்கு 2004 ஞாபகம் வந்துருது இல்ல. கன்னியாகுமரியில் போயிட்டாங்க, கடலூர்ல போயிட்டாங்க, இந்தோனேஷியாவில் போயிட்டாங்க, இலங்கையில போயிட்டாங்க, தாய்வான்ல போயிட்டாங்க. அப்படி ஞாபகம் வர்ற மாதிரி இந்த ஆமோஸ் சொன்ன, அதாவது ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு 2 வருஷத்துக்கு பின்னதாக வந்த பூமி அதிர்ச்சியை ஜனங்கள் ஞாபகம் வைக்கத்தக்கதான ஒரு பெரிய அழிவு. ஆனா அந்த அழிவு வர்றதுக்கு முன்னதாக
தேவன் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நினைத்து அவர்கள் மேல அக்கிரமத்தை சுமத்த வேண்டும் என்று அல்ல, அவருடைய தேவ கோபாக்கினை பொங்கி எழுந்து அவர்களை அகற்றும் முன்னதாக ஒரு எச்சரிப்பின் சத்தம். எனக்குன்னு ஒரு செல்வாக்கும் கிடையாது, ஒரு சேர்த்து வைத்த பணமும் கிடையாது. என்னைய தேடி என்னிடத்துல அவருடைய வசனத்தை கொடுத்து என் ஜனத்தை ரட்சிக்கவும், என் ஜனத்தை தூண்டி கட்டவும், என் ஜனத்தை திரும்ப கட்டவும் கர்த்தரை அழைத்தார். எப்படி ஊண்டி கட்டினான் தெரியுமா? வாசிக்கலாம். 9வது அதிகாரம், ஆமோஸின் 9வது அதிகாரத்துல அங்க ஆமோஸ் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்ன சொல்றான்னு சொல்றாரு தெரியுமா? 12வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். 15வது வசனத்தை வாசிக்கலாம். 14, 15 வாசிக்கலாம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று. எதுக்கு தீர்க்கதரிசி விரோதமா பேசுறான்? எதுக்கு தீர்க்கதரிசி எச்சரிக்கிறான்? ஐயோ, இந்த ஆள் வந்தால கொஞ்சம் பயமா தான் பேசுறாரு, இந்த ஆள் வந்தால கடபடான்னு பேசுறாரு, இந்த ஆள் வந்தால எங்க பாவத்தெல்லாம் சொல்றாரு, இந்த ஆள் வந்தால எல்லாரையும் திட்டுறாரு. நோ நோ, அழிப்பதற்கல்ல, உன்னை திரும்ப கட்டுவதற்கு. அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி சீர்கட்டவர்களை சீராக்கி உன்னை தேசத்தில் நிலைநாட்டி, அல்லேலூயா, உன்னை செழுமைக்குள்ள நடத்துவதற்காகவே தேவன் உன்னை எச்சரிக்கிறார். ஆள் கிடைக்காதனால ஆமோஸே வாயா இருப்பா. அமஸ்யா என்கிற ராஜாவை சொல்றான், படா உங்க ஊர்ல போய் சொல்லிட்டா. நான் ஒரு கூட்டத்துல, மெட்ராஸ்ல நடந்த ஒரு கூட்டத்துல நெகேமியாவை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? 10 வருஷத்துக்கு முன்னால உள்ள காரியம் சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னால 75,000 ரூபாய்னா எவ்வளவுன்னு நினைச்சீங்க? இப்பதான் கொஞ்சம் இப்ப 7.5 லட்சம் ரூபாய். 10 வருஷத்துல தான் அது பணத்தின் வேலையே எல்லாம் போகுது. அப்ப நான் சொன்னேன், ஐயோ, காணிக்க பணங்கள் எல்லாம் வீழையத்தில் விரயமாகிறதே. நெகேமியாவின் வாழ்க்கையை வச்சு சொன்னேன். ஒரு போதகர் தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு 75,000 ரூபாய்க்கு கார்டு அடிச்சிருக்கிறாரு. இது யாரு பணம்? வெட்டிங் இன்விடேஷன் மட்டும் எவ்வளவு? 75,000 ரூபாய். யார் கொடுத்த காசு? எதுக்கு கொடுத்தாங்க? ஊழியம். வேற என்ன ஊழியம் செஞ்சாரு? மகா கல்யாணத்துக்கு கல்யாண கார்டை 75,000 ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறார். இந்த ஆடம்பர பிரியர்கள். எனக்கு கொஞ்சம் வேகம் வந்ததுனால நான் சொல்லிட்டேன். நான் கேள்விப்பட்டது இன்னொரு ஆளை குறித்து. ஆனா பனை மரத்துல தேள் கொட்டினா தென்னை மரத்துல நெறி கட்டுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது ஒரு ஆளை, ஆனா இடிச்சது இன்னொரு ஆளை. அல்லேலூயா. ஒரு உங்க தமிழ்நாட்டில் ஒரு இவன் இருக்கிறார், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவர் தான் பத்திரிக்கை எழுதுறார், ஜெபக்குமார பீகார்ல பேச சொன்ன இங்க வந்து ஏன் பிரசங்கம் பண்றாரு? ஹலோ, இந்த ஆளை மாதிரி தான் சொன்னாங்க. என்னையும் எதுக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு? பீகாருக்கு தானே ஆண்டவர் அனுப்பினார், தமிழ்நாட்டுக்கு ஐயா வராரு? என் ஜனமே, ஜனமே, தீர்க்கதரிசிகள் குலைக்க மாட்டாத நாய்களாய் போனால் கர்த்தர் கல்லுகளை அல்ல, சாதாரண மனிதனை எழுப்பி தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார் என்பது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். இந்த ஆத்தூர் வட்டாரத்தில், சேலம் கிழக்கு மாவட்டத்தில் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார்.
அதுக்கு தேவன் உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறாரு, உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறாரு. நீ விழுந்து போனதெல்லாம் எடுத்து கட்டி ஜனங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களை அனுபவித்து அவர்கள் தேசத்தில் நாட்டப்படுவதற்கு, கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தேசத்தை தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்துவதற்கு, பச்சை மலை, கொள்ளி மலை, கல்வராயன் மலைகள் எல்லாம் தேவன் நாமம் துணிக்கிறது மாத்திரமல்ல, இந்த பகுதிகள் எல்லாம் என் தேவனுக்கு சொந்தமாவதற்கு தடையாயிருக்கிற பிசாசின் சக்திகள் அழிக்கப்படுவதற்கு தேவன் உன்னை எழுப்புகிறார் தம்பி, உன்னை எழுப்புகிறார் தங்கச்சி, உன்னை எழுப்புகிறார், உன்னை எழுப்புகிறார், உன்னை எழுப்புகிறார். நீ பணக்காரன் அல்ல, நீ படித்தவனும் அல்ல, நீ ஒருவேளை சாதாரண தொழிலாளி, நீ சாதாரணமான வாழ்கிறவன். உன் குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் ஓட்டுறது உனக்கு கஷ்டமா இருக்கும். உன் குடும்பத்தின் கஷ்டங்கள் உன்னை நெருக்கலாம், உன்னை நொறுக்கலாம், உன்னை இழுத்து போடலாம், உன்னை தெரியல நிற்க வைத்திருக்கலாம். நீ காட்டத்தி பழங்களுக்கும் ஏங்கி நிற்கலாம். ஆனால் God wants to restore his people back. தேவன் சபையை திரும்ப கட்ட விரும்புகிறார், தேசத்தை திரும்ப கட்ட விரும்புகிறார், ஜனங்களை திரும்ப எழுப்ப விரும்புகிறார். அதுக்கு ஒன்னியத்தான் சொல்லுவாயோ, நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசி புத்திரன் அல்ல, ஆனாலும் என் ஜனத்தின் பாவத்தை சொல்லி எழுப்பு கட்டுறதுக்கு தேவன் எனக்கு சொன்னா, அதனால செய்றேன். ஏன்னா பெரிய அழிவு வரப்போகுது. 2 வருஷத்துக்கு பிறகு பூமி கூலுங்க போதையா, அசைக்கக்கூடியவைகள் அசைக்கப்பட போகிறது, நிலையற்றவைகள் நிலையற்றவைகளாய் மாறப்போகிறது. என் தேவன் தேசங்களை அசைக்க ஆரம்பித்திருக்கிற நேரம். என் வேதம் சொல்லுகிறது, வானத்தை அசை பண்ணுவேன், பூமியை அசை பண்ணுவேன் இன்னொரு தரம். God is going to shake the nations. God is going to shake the world. God is going to shake this Salem East. கர்த்தருடைய கரத்தில் வருவதற்கு நீ ஆயத்தமா? எல்லாரும் கண்களை மூடலாம். கர்த்தரின் கரத்தில் வருவதற்கு நீ ஆயத்தமா? கர்த்தரின் கரத்தில் வருவதற்கு ஆயத்தமா? கர்த்தரின் கரத்தில் உண்டாவதற்கு ஆயத்தமா? வரப்போகிற அழிவை என் ஜனத்துக்கு சொல்லி, வரப்போகிற பெரிய அழிவை சொல்லி அவர்களை எச்சரித்து, அவர்கள் கூடாரத்தை திரும்ப விழுந்து போன எல்லாவற்றையும், எல்லா அர்ப்பணிப்புகள், விழுந்து போன அர்ப்பணிப்புகள், விழுந்து போன பிரதிஷ்டைகள் எல்லாவற்றையும் திரும்ப கட்டுகிறதுக்கான ஒரு அபிஷேக தைலம், பாவியின் சாவை கூவி உரைக்கும், பாவியின் சாவை கூறி உரைக்கும், பாவத்தை வெறுக்கும் மனிதர்கள் தேவை.